வெண்ணெய் புட்டு எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து சுத்தமாக கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு தனியாக எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அதையும் ஊற வச்சு இந்த மாதிரி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். ஒரு கப்புக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பை இதிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவு வந்து நல்லா நைஸாக இருக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து கைவிடாமல் நல்லா கிளறிக்கலாம். இப்போ நான் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு 1.25 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை இதிலே போட்டு நல்லா கிளறிக்கலாம். கட்டிப்படாமல் நல்லா கைவிடாமல் நல்லா கிளறிக்கணும். ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் வேணும்னா 1.5 கப்பாக கூட சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு சிட்டிகை உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து ஒரு அரை மூடி தேங்காவை துருவி இதிலே போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, 1 ஸ்பூன் நெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி ஆற வச்சு பரிமாறினா வெண்ணெய் புட்டு ரெடி.